நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டுங்க, அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இனிமேல் எல்லாரும் போய் அங்கே போய் தற்கொலை தான் பண்ணிக்கணும். சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. இனி எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் எங்க புலம்பல் சத்தம் வெளியே தெரியும் என இப்பெண் பேசியதை கேட்கும் போதே தெரிகிறது, இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்பது. ஈரோடு மாவட்டம் பவானி சாலையோரம் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு சுமார் 150க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் மக்கள் வசித்து வந்தனர். திடீரென நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக அவர்களின் குடிசைகள் அகற்றப்பட்டதால் திக்கு திசையற்று தவித்த மக்கள் பின்னாளில் சாலைக்கு சற்று தூரத்தில் உள்ள மலையடிவாரத்தில் குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். சாலையில் இருந்து பார்த்தால் அரசு அதிகாரிகளின் கண்ணில் படவில்லை என்பதாலோ என்னமோ 20 வருடங்களாக எந்த அடிப்படை வசதிகளும் இன்றி இந்த கிராமம் இருளில் மூழ்கியுள்ளது. The child who modeled for Jesus and the man who modeled for Judas were different persons from different lifestyles. குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் இன்னமும் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கும் அவல நிலைதான் அங்கு நீடிக்கிறது. ஒரு நாள் இரவு மின்சாரம் இல்லை என்றாலே கொசுக்கடியையும் வெக்கையையும் தாங்க முடியாமல் நகரவாசிகள் புலம்பி தீர்க்கும் நிலையில் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டாக தங்கள் வீடுகளில் மின் விளக்கு வெளிச்சத்தையே பார்க்காமல் இக்கிராம மக்கள் அல்லோலப்பட்டு வருகின்றனர். எங்களுக்கு அடிவயசு வயசு இல்லை சாமி, அந்த கரண்ட் போடுறது கூட வயசு இல்லை, சவத்து கொண்டது போட்டு ஒன்றுமே இல்லை சாமி, பயனாடாதையும் தூக்கிட்டு இதில் 20 வருஷமாக ஒன்றும் வசதியும் இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு எதுவும் இல்லாத தண்ணி வசதி இல்லை, ஒரு கரண்ட் வசதி இல்லை. எல்லாமே எங்கள் பையன் சொல்லுது விளையாடாட்ட ஒரு 19 வயசு 29 வயசு பையனை தூக்கி விட்டுட்டோம். எங்களுக்கு ஒரு இதுவும் வசதி இல்லை சாமி. இது கவர்மெண்ட் ஏதோ ஒரு எங்களை பார்த்து செய்யணும். மின் வசதிதான் இப்படி என்றால் சாலை மற்றும் குடிநீர் வசதி இதைவிட மோசம். பிரசவம், பாம்பு கடி போன்ற அவசர தேவைக்கு மருத்துவமனை செல்ல வேண்டும் என்றால் கூட 3 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்கு எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது என சொல்லப்படுகிறது. கரடு முரடான சாலையில் பல கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று சிகிச்சை பெறுவதற்குள் பாதிக்கப்பட்டவரின் உயிர் பிரிந்து விடுவதாக கண்ணீர் வடிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். எல்லா பிரச்சனையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு தாங்க சார் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் போய் சொன்னால் எதையுமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு முடிவு பதிலும் சொல்லலை. இனிமேலாவது எங்களுக்கு நல்லது நடக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை எதுவுமே நடக்கலை அப்படின்னா நாங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நாங்கள் சாகிறதா முடிவு. நாங்கள் செத்த மாதிரி தாங்க சார். எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி கிடையாது. இப்படி தினம் தினம் அனுபவிக்கும் நரக வேதனையை நீக்க கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தாலும் வெறும் கண் துடைப்புக்கு மட்டும் வந்து பார்த்து செல்லும் அரசு அதிகாரிகள் அதன்பின் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என புகார் கூறுகின்றனர். இதனால் கடந்த மாதம் ஆதார் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் ஓடோடி வந்த அரசு அதிகாரிகள் 1 மாதத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துவிட்டு சென்ற நிலையில் சென்றவர்கள் மீண்டும் திரும்பி கூட பார்க்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணியே எதுவுமே கிடையாதுங்க. நாங்களும் கொண்டு போய் அவங்ககிட்ட மனு கொடுக்குறது, இவங்ககிட்ட கொடுக்குறது எல்லாமே கொடுத்து பார்த்துட்டுங்க. ஆனால் இதாக வந்துருச்சு, பட்டா வந்துருச்சுங்கிறாங்க, இவங்க தரமாட்டேங்கிறாங்க. என்ன ஏதுன்னு கூட வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் எத்தனையோ தாட்டி கொடுத்தோங்க. நாங்கள் கொடுக்குறப்ப அவங்க சரிம்பாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. திரும்பி அவங்க எதுவும் செய்கிறதில்லைங்க. நாங்களும் கருப்பு கொடியெல்லாம் கட்டி பார்த்துட்டோங்க, எதுக்குமே அவங்க அசையில்லைங்க. நாங்கள் அதனால தான் இந்த விஷயம் ரேஷன் கார்டு இதெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டு வந்துட்டோங்க. இது குறித்து தாசில்தார் முத்துகிருஷ்ணனிடம் கேட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் நிபந்தனை பட்டாவில் குடிசை அமைத்து வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார். அத்தோடு அந்த நிலத்தை வாங்கியவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதால் தற்போது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றார். இந்த மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. பலமுறை அதிகாரிகள்கிட்ட வந்து கோரிக்கை வச்சும் புகார் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதுல போய் அவங்க வாலண்டியர் குடிசை போட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கோர்ட் கேஸ் வாங்கணும் எவ்வளவு இருந்துட்டு இருக்கு. ஓ சரி. கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்கு, கவர்மெண்ட் பெண்டிங் இருக்கு. ஓ சரி சரி. பெண்டிங் இது ரெண்டாவது, அதெல்லாம் கமிஷன்ல வேற பெண்டிங் இருக்கு. எஸ்டி கமிஷன் வரைக்கும் போயிட்டாங்க அவங்க. ஓ சரி. கமிஷன்ல 2 பேரும் கூட்டி விசாரிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. ஓ அப்படிங்களா? நல்ல ஆர்டரா போடுவாங்க. ஆமா. இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் என
என்றாவது ஒரு நாள் இந்த சோக நிலை மாறும் என நம்பி 20 வருடங்களை தொலைத்த அப்பாவி மக்களின் வாழ்க்கையில் எப்போது விடியல் பிறக்கும் என்று தெரியவில்லை. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சக்திவேல்.